நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில ஒரு அருமையான கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அருண் அப்படின்ற ஒரு ஏழை மாணவன் இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னு யோசிக்கிறான். ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் இல்ல. இப்படிப்பட்டவனுக்கு மீனான்ற ஒருத்தங்க அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனா இருப்பான். இவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க. ஆனா அப்பா அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. இப்ப அருண் மட்டும் தான் தனியா அந்த கிராமத்துல இருக்கான். யாருக்கும் 24 வயசு ஆயிருச்சு. கூலி வேலை மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அதாவது கிராமத்துல சின்ன சின்ன வேலை மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பான். ஊர்ல எல்லாருக்குமே தெரியும் அருண் சூப்பரா படிப்பான்பா. இப்ப லெட்டர் எழுதணும்னா எல்லாருமே அருண் கிட்ட தான் வந்துருவாங்க. ஏன்னா அருண் வந்து படிப்பு விஷயத்துல ரொம்பவே கெட்டிக்காரன். அப்படிப்பட்ட அருணை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமை எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி இருக்கு. அதுக்காக எப்ப இவன் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இங்க படிக்கிறதை விட சிட்டி சைடுக்கு போனா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா சிட்டி சைட்ல தான் அந்த எக்ஸாம்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எக்ஸாம்லாம் எழுதணும், மேற்கொண்டு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா சிட்டி சைட் தான் போகணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். ஊர்க்காரங்களே சிலர் இவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதாவது இவங்கிட்ட பெருசா காசு இல்லல, அந்த சிட்டி சைட்ல போய் நம்ம இருக்கணும்னா ஒரு 20,000 ரூபாய் அது தேவைப்படும். அதனால என்ன பண்றதுன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசுறான். அதாவது ஊர்ல பழக்கமானவங்க கிட்ட எல்லாம் பேசுறான். இவன் தான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, அதனால அருணுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி ஊர் மக்களும் யோசிக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் கொஞ்சம் தராங்க. அதாவது எல்லாருமே வந்து பெரிய அமௌண்ட் தராங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க கிட்ட இருக்க அமௌண்ட்டை அருணுக்கு தந்து ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அருண் அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகுவான். சோ இப்ப அருணுக்கு வந்து ஒரு 18,000 ரூபாய் கிட்ட கிடைக்குது. இது மூலியமா வந்து நம்ம சிட்டில சர்வைவ் பண்ண முடியும், ஏதாவது மேனேஜ் பண்ணி சர்வைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனுமே சிட்டிக்கு கிளம்பி வந்துடுறான். ஆனா சிட்டில இவன் நினைச்சதை விட செலவெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கணும்னா கூட குறைஞ்சது 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கே இது காலி ஆயிடுமே, நம்ம வேற வந்து இங்க ஒரு 6 மாசம் இருந்து நம்ம நினைச்சதை பண்ணலான்னு வந்திருக்கோம். இப்ப இங்கெல்லாம் இருந்தா ஒரு மாசத்தையே காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவனுமே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு இருக்கான். அதாவது சின்ன வீடா இருந்தா கூட போதும், நம்ம ஒருத்தர் தங்குற மாதிரி இருந்தா கூட போதும், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அப்படி வாடகை போர்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த எல்லா வீட்லயும் இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது மீனான்ற ஒருத்தங்களை சந்திக்கிறான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தங்குறதுக்காக ஒரு போர்ஷன் வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து பக்கத்துல ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு, அதை வாடகைக்கு விடலான்றதுக்காக போர்டு மாட்டிருக்காங்க போல. இவனுமே மீனா கிட்ட பேசலாம். அப்பதான் மீனா ஒரு விதவைன்னு தெரிய வருது. ஏன்னா வந்து அவங்க ஒயிட் சாரி தான் கட்டியிருக்காங்க. இதை தாண்டி வந்து போட்டோ வந்து ஹஸ்பண்ட் இறந்து போன மாதிரி போட்டோ வச்சிருக்காங்க. பேசும்போது அவங்களுமே இந்த விஷயத்த சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, நான் தனியா தான் இருக்கேன், தனியா இருக்க நான் வந்து ஏதாவது வாடகைக்கு விட்டு அதுல கொஞ்சம் வருமானம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் வாடகைக்கு விடுறதுக்கு முடிவெடுத்தேன். அந்த போர்ஷன்ல வந்து குடும்பத்துக்குலாம் வாடகைக்கு விட முடியாது, பேச்சுலர் பசங்களுக்கு தான் வாடகைக்கு விடணும். ஆனா எல்லாருமே என்ன பேசுவாங்கன்ற மாதிரி எனக்கு யோசனையும் இருக்கு. அதான் பொண்ணு ஏதாவது வந்தா, ஏன்னா வந்து இங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க போல, அந்த மாதிரி ஒரு பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு தந்துட்டா பிரச்சனை இல்லை, ஏன்னா ஊர்வாயை அடைச்சிடலாம் அப்படின்றதுக்காக யோசிச்சிருப்பாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் இவனோட கஷ்டத்தை சொல்றான். அதாவது நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு இந்த வீடை நீங்க கம்மி வாடகையில தந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், தயவு செஞ்சு எனக்காக இந்த வாடகைக்கு தாங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றான். அருணை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராக யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, நான் வரதும் தெரியாது போறதும் தெரியாது, நான் எப்பவுமே வீட்டுக்குள்ள உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பேன், இதை தாண்டி பார்ட் டைமா ஏதாவது வேலை பார்க்கலான்னு இருக்கேன், தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறான். ஆனா மீனாக்கு ஒரு தயக்கம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன பேசுவாங்க, இவங்க வேற விதவையா இருக்காங்க, இந்த மாதிரி நிலைமையில ஒரு வயசு பையனை எப்படி தங்க வைக்கிறதுன்னு ரொம்ப தயங்குறாங்க. இவங்களுக்கு ஒரு 30 வயசு கிட்ட இருக்கும், அவனுக்கு 25 வயசு தான், இருந்தாலுமே வந்து தப்பா பேசுவாங்க அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனா இவன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றான்ல, சரி நீ தங்கிக்கோ, எவ்வளவு மாசம் இருப்பேன்னு கேட்கும்போது அதிகபட்சம் ஒரு 6 மாசம், அதுக்குள்ள நான் வந்து எப்படியாவது எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேன், அப்படி இல்லைன்னா முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஊருக்காவது நான் கிளம்பி போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்படி இவங்க இந்த பையன் இருக்க ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலேயே வந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க, என்ன ஒரு பையனை போய் இவ தங்க வச்சிருக்கா, சரி இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. மீனா காதுபடவே சில இடத்துல பேசுறாங்க. மீனா அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படிதான் பேசுவாங்கன்றது மீனாக்கும் நல்லா தெரியும். பரவாயில்ல பாத்துக்கலான்ற மாதிரி இவங்களுமே அருணை தங்க வைக்கிறாங்க. அருணை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இப்ப அவன் வீட்டுல வந்து பகல் நேரம் இருக்க முடியாது, வெப்பம் அவ்வளவு அதிகமா இருக்கும். பகல் நேரம் வந்து வெளியே உட்காந்து தான் படிச்சுட்டு இருக்கான். இவங்களுமே போகும்போது வரும்போது அவனை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க விதவை தான், இவங்களுக்கு குழந்தை கூட கிடையாது, இவங்க தனியா தான் இருக்காங்க. இவன் வந்து எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்கிறத பாக்குறாங்கல்ல, சரி நம்ம சைட்ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் தராங்க. இப்போ உதாரணத்துக்கு அவன் படிச்சுட்டு இருக்கும் போது டீ போட்டு தருது, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது இவங்க வீட்டுல செஞ்சா அதை எடுத்துட்டு வந்து தருது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் படிப்பை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கான். சோ என்ன பண்ணி இந்த அளவுக்கு படிக்கிறியே,
நீ வந்து எப்படி இதுல வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிருவியான்னு கேட்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போறேன், 6 மாசம் தான் எனக்கு டைம் இருக்கு, அதுக்கு மேல இங்க என்னால இருக்க முடியாது, ஊர்க்காரங்க தான் நான் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணி காசெல்லாம் தந்தாங்க அப்படின்ற மாதிரி இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். கேட்கிற இவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது வந்து பேரண்ட்ஸை இழந்து அதுக்கப்புறம் லைஃப்ல ஏதாவது பண்ணணுன்றதுக்காக இங்க வந்திருக்கான்ல, அதை கேட்கிற இவங்களுக்குமே கஷ்டமா இருக்கு. இவங்களுமே நம்ம சைட்ல இந்த சாப்பாடு விஷயத்துல தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடுலாம் இவனுக்கு தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவனை பொறுத்த வரைக்கும் வீட்டுல உட்காந்து மேக்சிமம் படிக்கிறான், இதை தாண்டி பார்ட் டைமா சின்ன சின்ன வேலை பார்க்கறான். ஏன்னா வந்து அடுத்தடுத்த மாசங்கள் இவனோட வாழ்க்கையை இங்க வச்சுக்கணும்ல, அதுக்காக வந்து சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதாவது கிளீனிங் வேலை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கூட பார்த்துட்டு இருக்கான். மீனா வந்து பொருள் வாங்குறதுக்காக மார்க்கெட் சைடுக்கு போகும்போது இவன் ஹோட்டல்ல வேலை பார்க்கறதெல்லாம் கவனிக்கிறாங்க. என்ன இந்த பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே தான் நாட்கள் போயிட்டு இருக்கு. இவங்க அப்பப்போ வந்து அருண் கிட்ட கொஞ்சம் பேசுறாங்கல்ல மீனா, அப்படி பேசும்போது வந்து இவங்க லைஃப்ல ஏற்பட்ட துயரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சு 2 மாசம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள விபத்துல அவர் இறந்து போயிருப்பாரு. இது அவரோட வீடா தான் இருக்கும். சோ இந்த வீடு மட்டும் தான் எனக்குன்னு இருக்கு, இதை வச்சுதான் என்னோட லைஃபை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாங்க. ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இவங்களோட நட்பு நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாகுது. வீட்டுக்கு வெளியே வச்சுதான் இவங்க பேசிக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த பையனோட ரூம்குள்ள எல்லாம் போனா ஊர்க்காரங்க தப்பா பேசுவாங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க வெளியே வச்சு பேசுறதே ஊர்க்காரங்க தப்பா தான் பேசுறாங்க. என்ன இவ விதவை பெண்ணா இருக்கா, 25 வயசு பையன் கூட, இவளுக்கு என்ன பேச்சுன்ற மாதிரி ஊர்க்காரங்க தப்பு தப்பா பேசுறாங்க. அதெல்லாம் மீனா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நாள் மீனா அவங்களோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு சவுண்ட் கேக்குது. அவங்க கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அருணுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக மீனா கத்துறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு வேகமா வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். அப்பதான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மீனா வந்து இடகுடமா கீழே விழுந்து காலில் அடிபட்டுதுன்னு இவனுக்கு தெரிய வருது. இவனுமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். மேல கை வச்சு தானே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணோம், இவன் பண்ணிட்டு இருக்கான். அவங்களாலையும் எதுவும் சொல்ல முடியல. ஆனா அவங்களுக்கு வந்து யாராவது வந்துட்டா என்ன ஆகுறது, தப்பா பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பக்கத்துல இருக்க கிளினிக்கு போறாங்க. காலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கொஞ்ச நாள் நீங்க வேலை எல்லாம் பார்க்க முடியாது, படுத்தே தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இப்போ இவங்களுக்கு என்ன குழப்பம்னா, இப்ப அந்த சமையல் வேலையில இருந்து எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்தே கொஞ்சம் தைக்கிற வேலை எல்லாம் பார்ப்பாங்க. அது மூலியமா தான் இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஒண்ணு வாடகையில இருந்து கிடைக்கிற வருமானம், இதை தாண்டி தைச்சு கொஞ்சம் காசு கிடைக்குது பாத்தீங்களா, அதுதான் வருமானம். அதை நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களை பாத்துக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆள் தேவையில்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அருண் என்ன சொல்றான்னா, கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தரேன், நான் சமைப்பேன்ல, எனக்கு சமைக்கும் போது உங்களுக்கும் சேர்த்து நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதே மாதிரி வேலைக்கு இவங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து தரணும். இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறது தான் இதா கரெக்டா இருக்கும், டாக்டர் தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மாத்திரையெல்லாம் எடுத்து தரேன்ற மாதிரி இவன் சொல்றான். அதே மாதிரி இவன் பண்ணவும் செய்யறான். இவன் வந்து படிக்கிறான். அதே மாதிரி இவங்களுக்கான டைம் வரும்போது அவங்களுக்கான மாத்திரையெல்லாம் எடுத்து தரான். இவன் பயங்கரமா படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுமே எந்திரிச்சு பாக்குறாங்க. ஓ எந்திரிச்சிட்டாங்க போலன்ற மாதிரி இவன் மாத்திரையெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல நீ படி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்படி இருக்கிறதுனால 2 பேருமே பக்கத்துல தான் இருக்காங்க. பேசவும் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய மனசு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அருணுக்கு வந்து இவங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது வயசு வித்தியாசம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, இருந்தாலுமே அருணுக்கு இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க நல்ல விதமா இருக்காங்களே, அதே மாதிரி வந்து ஹஸ்பண்டை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி நம்ம லைஃப்ல எப்படியும் இந்த எக்ஸாம் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிப்போம்ல, இவங்களே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா எப்படி அவங்க கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளேயே தவிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி மீனாக்கும் இவனை பிடிச்சிருக்கு. அதாவது இவன் மேல ஒரு ஈர்ப்பு வருது, என்னன்னு தெரியல, பழக்கத்துல, அதாவது வந்து அட்ராக்ஷனால, பிசிக்கல் அட்ராக்ஷனால வரல, இதை தாண்டி வந்து இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு மன ரீதியாவே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா சொன்னா அவன் எப்படி எடுத்துப்பான், இதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு 10 நாள் இவன் பயங்கரமா அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அவன் என்ன பண்றான்னா, எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, நான் காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேர் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறான். இந்த கேள்வியை மீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டான், ஆனா நம்ம மனசுக்குள்ளேயும் இந்த ஆசை இருக்குதானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஆனா மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணணும், நல்ல லெவலுக்கு போகணும் தானே வந்த, நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு, இந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாத, அதே மாதிரி இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஹெல்ப்லாம் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அருணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிருது. ஐயோ நம்மள தப்பா எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அருண் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். சரி அவங்க சொல்றதும் சரி தானே, நம்ம எப்படியாவது இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். மேற்கொண்டு எக்ஸாமுக்கு பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் எதிர்பார்த்த மாதிரியே எக்ஸாம் வருது பாத்தீங்களா, இந்த எக்ஸாம்ல எப்படியாவது சூப்பரா எழுதிடணும் அப்படின்ற மாதிரி இவனுமே செம்ம ப்ரிப்பரேஷன்ல இருக்கான். இவன் கிளம்பும் போது மீனா இருக்காங்கல்ல, நல்லபடியா நீ எழுது, அதே மாதிரி வந்து நீ கிளியர் பண்ணாலும் சரி கிளியர் பண்ணலனாலும் சரி ஃபியூச்சர்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம், நீ வந்து நல்லபடியா எழுதிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கற இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவனுமே எக்ஸாமுக்கு செம்மையா ப்ரிப்பேர் பண்ணிருக்கான்ல,
எல்லாமே வந்து நல்லபடியா அமைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம் ஆளுக்கு வரான். இவன் எதிர்பார்த்த மாதிரியே இவன் ப்ரிப்பேர் பண்ணாம பாத்தீங்களா, அதுல இருந்து தான் எல்லா கேள்வியும் வந்திருக்கு. இவனுமே ரொம்ப சந்தோஷமா எழுதுறான். கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணிடுவோன்ற மாதிரி எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே இவனுக்குமே ஒரு நம்பிக்கை வருது. வீட்டுக்கு வந்தவன் எல்லா கேள்வியும் நான் படிச்ச மாதிரி தான் வந்தது, ரொம்ப ஈஸியா இருந்தது, நான் எழுதிட்டேன், கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிடுவேன்ற மாதிரி நம்பிக்கையா பேசுறான். இதை கேட்கிற மீனாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே நாட்கள் ஓடுது, ரிசல்ட்னாலும் வருது. அந்த ரிசல்ட்டை பார்த்தா இவன் அந்த எக்ஸாமை கிளியரே பண்ணியிருக்கான். ஸோ கூடிய சீக்கிரத்துல இவன் ஒரு பெரிய அதிகாரியா மாற போறான். இந்த விஷயத்த முதல்ல வந்து மீனா கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவனுமே மீனா கிட்ட சந்தோஷமா வந்து சொல்றான். அதே மாதிரி ஊர்க்காரங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா ஊர்க்காரங்க வந்து இவன் கிட்ட டேலண்ட் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட காசெல்லாம் தந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் அப்படின்ற மாதிரி முதல்ல ஊருக்கு போறான். நான் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். அதே மாதிரி மீனான்னு ஒருத்தங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணேன், அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க விதவை அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றான். ஊர்க்காரங்களுமே இவனுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு இவன் ஹெல்ப் பண்ணுவான். ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இவனை ரொம்பவே பிடிக்கும். இப்ப ஊர்க்காரங்களும் இவன் சொன்ன விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம், காதலை பத்தி யோசிக்கலாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இப்ப இவன் கிளியர் பண்ணிட்டான், ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். ஊர் மக்களையும் பார்த்துட்டான் பாத்தீங்களா, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். இப்ப ஊர் மக்கள்ல பெரியவங்க இருப்பாங்கல்ல, அதுல 2-3 பேர் வராங்க, மீனா கிட்ட வந்து பேசுறாங்க. மீனாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மீனாக்கு சொந்தம் பந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. ஹஸ்பண்ட் தான் இருந்திருப்பாரு, ஹஸ்பண்ட் தான் இறந்து போயிட்டாரு. இப்ப இவங்களுக்கு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். இப்ப அருணும் கிடைக்கிறாரு. சரி ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஏத்துக்கிறாங்க. அதாவது இந்த அருணோட ஊர்க்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்துறாங்க. இப்ப 2 பேருமே கல்யாணம் முடிச்சிடுறாங்கல்ல, சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து ஏற்கனவே வந்து மீனாக்கு அமையாம போச்சு பாத்தீங்களா, அந்த ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. ஆனா 3 மாசத்துக்குள்ளேயே ஹஸ்பண்ட் விபத்துல இறந்து போயிருப்பாரு. அப்ப இவங்க மிஸ் பண்ண வாழ்க்கையை அருணை கல்யாணம் பண்ணி இவங்களுமே நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்க வாழ்க்கை போகுது. ஊர்க்காரங்க இன்னமும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க சேர்ந்து இருக்கும் போது பேசின மாதிரி இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் பேசுறாங்க. ஏஜ் டிஃபரன்ஸ் அவ்வளவு இருக்கு, இப்படி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதை பத்திலாம் இவங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்க. இவங்களோட லைஃபை இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய ஹாப்பியா இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.